இந்திய பண்பாடை தெற்கிலிருந்து போனதாக கூட இருக்கலாம். அனைத்துமே ஒரே மாபெரும் பண்பாட்டுடைய கூறுகளாக இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் வேதங்களையும் உபனிஷத்துகளையும் கூட தெற்கிலிருந்து நீங்கள் விளக்க முடியும். இந்த வாய்ப்புகள் கூட தொழில் குறைவானவர்கள் சொன்னார். ஐராவத நாவலை ஆய்வுகளை செய்யும்போது மொத்த சிந்து பண்பாடு, உபஜராகுடன் ஹரப்பா பண்பாடு தமிழகத்தின் தொன்மையான பண்பாடின் பின்புறத்தில் வைத்து புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இன்றைக்குள்ள சர்வதேச ஆய்வாளர் மட்டத்தில் உருவாயிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு தொடக்கம் என்று நினைக்கிறேன். அது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறப்போம். அன்றைக்கு இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய புறக்கணிப்பை மீறி உலகமே தமிழகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிகழ்ந்தது. அன்றைக்கு நமக்கு மறக்கப்பட்டு விட்டார் பொருட்படுத்தப்படாத ஆதிச்சந்திரன் போன்ற பல்வேறு உதவிகள் ஈடுபட்டு வரக்கூடும். ஒரு பெரிய ஆய்வுடைய ஒரு தொடக்கத்தை, ஒரு பெரிய பார்வையுடைய ஒரு திருப்பு முறையை நிகழ்த்தியவர் என்று ஐராவத மகாதேவன் அவர்கள் சொல்வார். அவருடைய ஆய்வை மிக விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தும் அளவுக்கு நான் ஒரு தொல்பொருள் ஆய்வாளனோ வரலாற்று ஆய்வாளர் அல்ல, ஒரு பொதுவான எழுத்தாளர் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய நூல்களை படித்திருக்கிறேன். ஆனால் பல முறை கூர்ந்து படித்திருக்கிறேன். பலவிதமான குழப்பங்களுக்கும் சிக்கல்களுக்கும் இயற்பாடுகளாக இருக்கின்றார்கள். எனக்கு மிகப்பெரிய மன எழுச்சி அளித்தவாயாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடத்திலிருந்து வெளியே சொல்வதற்கான ஒரு முக்கியமான வாசலை திறந்தவையாக நினைக்கிறேன். அந்த திறப்பு நம் சூழலுக்கு மிக முக்கியமானது. அந்த திறப்பை நிகழ்த்தியமைக்காக இந்த விருது திரு ஐராவத மகாதேவன் அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கினுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நண்பர்களே, பல வருடங்களுக்கு முன்பு மலையாள எழுத்தாளர் என்.டி. முகமது ஒரு கதை எழுதினார். கதை அஜ்மீரிலே வாழ்ந்த ஒரு பெரிய கேடியை பற்றிய ஒரு பெரிய ரவுடி. தன்னுடைய 60 வயது வரைக்கும் எல்லா விதமான கோவித்தனங்கள் செய்தவன் வாழ்கிறான். 60 வயதிலே ஒரு நாள் திடீரென்று அவனுக்கு மனம் மாற்றம் ஏற்படுகிறது. தன்னுடைய தீயர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அனைத்தையும் தொடர்ந்து மெக்காவை பற்றி நடந்தே போக ஆரம்பிக்கிறார். ஆனால் மெக்காவை அடைய முடியவில்லை. ஒரு இடத்துல அவர் விழுந்து இறந்து விடுகிறார். அப்போது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பூரிகள் பெரிய விவாதம், மலக்குகள் விவாதம், இவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போவதா நரகத்துக்கு கொண்டு போவதா? அப்போ ஒரு மலர் சொல்றது, இவன் நடந்து வந்த தூரத்தை அளந்து பார்ப்போம், அவன் விழுந்த இடத்திலிருந்து மெக்காவுக்கான தூரத்தை அளந்து பார்ப்போம், எந்த தூரம் அதிகமோ அதை ஒட்டி முடிவெடுப்போம். இவன் மெக்காவை பற்றும் தூரத்தில் அதிகமாக தூரம் வந்திருந்தால் எனக்கு சொர்க்கம் கொடுப்பான் முடிவெடுக்கிறார். அளந்து பார்க்கிறார். ஒரு காலடி தூரம் மெக்காவை வழியான தூரத்தில் அதிகமாக வந்திருக்கிறார். ஒரு காலடிக்காக சொர்க்கம் கொடுக்க முடியுமா? இது வாதம் வந்து அல்லாஹ் வசனம் வருகிறது. ஒரு காலடி பல சமயங்களில் சிந்தனை என்பது ஒரு காலடி அங்கீகரிக்கப்பட்ட அந்த வட்டத்துக்கு வெளியே வைக்கக்கூடிய ஒரு காலடி என்பது ஒரு பெரிய அலையை தொடரக்கூடியதாக, ஒரு பெரிய தொடக்கத்தை உருவாக்கக்கூடியதாக. நேஷனல் டிஸ்கவரி சேனலை நாம் பார்க்கிறோம். தூரத்தில் ஒரு சின்ன பனிமலை, ஒரு சின்ன உடைவு, அந்த உடைவு பெருகி 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 அந்த உடைவு நிகழும் போது ஒரு சின்ன விரிசலாக நமக்கு ஒரு கட்டத்திலே மலையே பேர்ந்து போகிற பிரம்மாண்டமான ஒரு அவலாஞ்சியாக நமக்கு கிடைக்கின்றது. சமகாலத்திலே மாபெரும் சிந்தனையாளர் உருவாக்கக்கூடிய உடைவுகள் ஒரு சின்ன காரடியாக, ஒரு சின்ன விரிசலாக காப்பது. எதிர்காலத்தில் அவர்களுக்கு உருவாக்கக்கூடிய பேரறைகளை பற்றி நம்ம பெரும்பாலும் கற்பனை தான் செய்வது. அப்படிப்பட்ட இரு பிறப்புகளை நிகழ்த்திய இரு பேரறிஞர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். சிந்தனையின் கட்டமைப்பு, தர்க்கபூர்வமான சிந்தனைகளின் ஆழமான வேர்கள், சிந்தனையின் தீர்க்கம், அது உருவாக்கிய பல்வேறு சிந்தனை செடுமைகள், இவற்றையெல்லாம் பற்றி குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் மார்க்சிய 3 முகங்களான தத்துவம், அரசியல் மற்றும் பொருளியல் பற்றியும் மிக அழகாக உரையாற்றிய திரு ஜெயமோகன் அவர்களுக்கு நன்றி. இறுதியாக அவர் குறிப்பிட்ட கதையை மிகவும் மனதில் பதிவு போகிறது. பெஞ்சமின் என்ற ஒரு அற்புதமான தத்துவவாதி அவர் கூறியது
life journey is never ending, yet everything begins with a simple step. Robert Frost Chalani Pola, woods are dark, deep and lovely, yet I have miles to go and miles to go. அது போன்ற ஒரு சிறிய அடி எடுத்து வைத்து அது எவ்வளவு பெரிய அளவிற்கு வழிபொருள்களை பற்றி மிக அற்புதமாக சொன்னார். நன்றி திரு திரு தமிழவல் அவர்கள் தமிழ் ஆய்வாளர்களின் முக்கியமானவர், இலக்கியவாதி, படைப்பாளி, விமர்சகர் மற்றும் திறனாய்வாளர், சிறுகதைகள் மற்றும் புதினெழுத்தாளர், ஒரு ஆய்வாளர், சிறுகதை இயக்கத்தில் பங்காற்றிய இலக்கிய படைப்பாளி, கட்டுரையாளர், நவீன தமிழ் இலக்கிய விமர்சகர், இலக்கிய கோட்பாட்டாளர், நாவல்கள், சிறுகதைகள் மற்றும் இலக்கிய விமர்சனங்களுக்கான திறனாய்வுகள் எழுதி வரும் இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். திரு தமிழவன் அவர்களை தற்பொழுது திரு கோவி ஞானி அவர்களை அறிமுகம் செய்ய மேடைக்கு அழைக்கிறேன்.